தமயந்தி சீரியலில் எனக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. தமயந்தி வந்து வாசலே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் வந்து நலன் வரமாட்டார். நேற்றையும் வந்து ஃபோன் பண்ணப்பையும் அவாய்ட் பண்ணாப்புல அப்போனா கோச்சிட்டு தான் போயிருக்காங்க. அப்போனா இனிமேல் இந்த மெஸ்ஸுக்கு வரமாட்டாங்க. நம்மளை இத்தனை நாளாக வந்து ஏமாற்றிட்டாங்க. நம்ம தான் அவங்க நம்மளில் ஒருத்தர் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் பையன் நினச்சி ரொம்ப வந்து உரிமையை வந்து கொண்டாடிட்டேன். அவர் மனசை பற்றி எல்லாமே நமக்கு வெட்ட வெளியாக தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்க சூழ்நிலை நம்ம கிட்டேருந்து யாரும் வெளியிலையும் போக வேணாம், வெளியிலேருந்து யாரும் இந்த சின்ன குருவி கூட்டுக்குள்ளே வரவும் வேணாங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமயந்தி. ஒரு பக்கம் அந்த இன்வெஸ்டரை பார்த்து எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு அவ்வளோ பெரிய பணமும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, தமயந்தியோட ரெசிபினால தான் எனக்கு வந்து தருவீங்களா, நான் இந்த காண்டினென்டல் டிஷ்ஷை வச்சு நம்பர் 1 ஆகி காட்டுறேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசிக்கிட்டு வேணாங்கிற மாதிரி முடிவில் இருக்காங்க. அந்த இன்வெஸ்டர் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. என்னடா மீட்டிங் கேட்டேன்டா, வாங்கினியா இல்லையா, அவர் ஆல்ரெடி உள்ள பிஸியான மீட்டிங்கில் வந்து இருக்கார் பாஸ், இப்போ தேவையில்லாமல் நம்ம பேசி மல்லு கட்ட வேணாம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆதவன் வந்து எவ்வளோ வாட்டி எடுத்து சொல்கிறாங்க நலனோட அசிஸ்டண்ட்டு. இருப்பினும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம நலன். வேணான்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி பாஸ், அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை பேர் தெரியுமா அலைஞ்சிட்டு இருக்காங்க, ஏஜிஎம்லாம் இதெல்லாம் கிடைக்காதான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஏஜிஎம்க்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், நீங்கள் ஆயுசுக்கும் நம்பர் 2லே தான் இருக்க முடியும். ஏஜிஎம் வந்து வந்துடுவான். அடுத்தது இதே மாதிரி உங்களுக்கு ஈகோ வர வர நீங்கள் 2, 3, 4ன்னு பின்னாடி போயிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் தேவையா? டேய், எனக்கு இருக்கிற திறமையை வச்சு நான் வந்து நம்பர் 1 இடத்துக்கு வந்துடுவேன்டா, இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. பாஸ் சொல்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஏய், என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ ஓனரா நான் ஓனரா? பாஸ் என்ன பாஸ் இப்படி பண்ணுறீங்களே, கை கிடைச்ச சந்தர்ப்பத்தை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோன்னு நினச்சி எனக்கே வருத்தமாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து சுப்பிரமணியோட அசிஸ்டண்ட் வந்து உள்ளே மாதம் வராங்க. உள்ளே வந்து மீட்டிங் அட்டன் பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு, நீங்கள் உள்ளே போய் பார்க்கலான்னு சொன்னோன்னு நலன் வந்து வேகமாக வந்து போகிறாங்க. சார், நான் முக்கியமான விஷயம் பேசணும் சார்னு சொல்லி வம்படியாக வந்து பேச வராங்க. நலன், முதல்ல உட்காருங்க. என்னது ஏசி இவ்வளோ போட்டிருக்கும் போதே உங்களுக்கே வந்து இவ்வளோ பட்டமாக இருக்கீங்க, வேர்த்து கொட்டுது. நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்கன்னு சொன்னேன். கம்ப்யூட்டரில் ஒரு என்டர் பட்டன் வந்து தட்டுறாங்க. உங்கள் செல்ஃபோனை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் செல்ஃபோனை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது செல்ஃபோனை வந்து பார்த்தா 5 கோடி ரூபா கிட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணியன். என்ன சார் 5 கோடி ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க? இது ஜஸ்ட் அட்வான்ஸ் தான், தமயந்தி வந்து பேசினால அதனால தான் 5 கோடி ரூபா. நீங்கள் எல்லா ரெசிபியும் வந்து டைப் பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் உங்கள் கூட அக்ரிமெண்ட் பண்ணணும் தான் நான் ஆசைப்பட்றேன். நான் 50 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு அதில் செமையான ப்ராஃபிட் கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். அவங்களோட ரெசிபியை ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம கொண்டு போயிட்டா எத்தனை கோடி திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. சுப்பிரமணியன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் சார், என்றைக்கு அக்ரிமெண்ட் வச்சுக்கலாம், பேலன்ஸ் 45 crores வந்து அக்ரிமெண்ட் பண்ணுற அன்றைக்கி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். சீக்கிரம்னால நானும் வந்து இந்த கம்பெனியோட டைப் பண்ணணுன்னு ரொம்ப ஆவலோடு இருக்கேன். என்னை டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண வைக்காதீங்க, பேலன்ஸ் மணியை வந்து அனுப்புகிறமேட்டு அனுப்பிச்சி வச்சுறாங்கிற மாதிரி சுப்பிரமணியம் வந்து வாஷ் பண்ணுறாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, தமயந்தி காலில் விழுந்தாவது அந்த மெஸ்ஸில் திருப்பி வந்து வேலைக்கு சேரணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு வெளில வராங்க. என்ன பாஸ் சோகமாக இருக்கீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இப்போ சோகப்பட்டு என்ன பண்ண முடியும், நீங்கள் நம்பர் 1 இடத்த வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆதவன் வந்து ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அந்த இடத்துல. டே, உள்ளே என்ன நினச்சுன்னு தெரியுமா, சுப்பிரமணியம் வந்து உள்ளே போய் நான் ஆவேசமாக வந்து பேசலான்னு இருக்கிறப்ப 5 கோடி ரூபா வந்து பொசுக்குன்னு என் அக்கௌண்ட்டில் வந்து அனுப்பிச்சி வச்சுட்டாரு. எனக்கு என்ன பண்ணு எது பண்ணு சுத்தமாக தெரில, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை திருப்பி அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். அப்போ நான் என்ன திருப்பியும் வந்து சர்வராக ஆகி அந்த கம்பெனியில் வந்து வேலையை வந்து கற்றுக்க வேண்டியது தான். தமயந்திக்கிட்டேருந்து ஒவ்வொரு ரெசிபியாக வந்து கற்றுக்கணும். என்ன பண்ணுறது பாஸ், இது எல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த பொண்ணை ஏமாத்தணும்னு நினச்சா எனக்கே கஷ்டமாக இருக்குது. டே, எனக்கு கஷ்டமாக இருக்காதடா, தமயந்தி வந்து ஒரு சின்ன பொண்ணுடா, அவளை ஏமாத்திர நினச்சா ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு வேணால் மெச்சூரிட்டியான பொண்ணாக இருக்கலாம், ஆனால் உள்ளே பழகி பார்த்தா தான் தெரியும் அவள் ஒரு பச்சை மண். அவகிட்ட ஏமாத்துறத பார்த்தா சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தா நம்ம என்ன பண்ண முடியும், அவளுக்கு பேமெண்ட் எதாவது கொடுத்து செட்டில் ஆக்கி விட்டுடலாம், அவளை தான் பண்ண முடியுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு மெஸ்ஸுக்கு வந்து போகிறாங்க. தமயந்தி வந்து எல்லாருக்கும் காய்கறி சாதம் எல்லாம் பரிமாறிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பிஸியாக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்ப நலன் வந்து மாதம் வந்து உள்ளே வராங்க. என்னங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, மூஞ்சி கொடுத்த கூட பேசாமல் அப்படியே வந்து எல்லா வேலையும் வந்து ஒவ்வொருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. செல்வி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, என்னென்ன உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி எல்லா சத்தம் போடுறாங்க. ஏ குட்டி, நீயா சொல்லு. அண்ணா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னது சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம நல்ல வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உள்ளுக்குள்ளே வந்து மாதம் வந்து போகிறாங்க. தமயந்தி சமைப்பாங்களா அந்த இடத்துக்கு. நம்ம நலனு, என்னங்க சொல்ல போகிறீங்களா இல்லையான்னு சொல்லி கையை பிடிச்சிட்டாங்க உரிமையாக. கையை விடுங்க, நீங்கள் யாருங்க முதல்ல என் கையை பிடிக்கிறது, அதெல்லாம் இருக்கட்டும், என்னை ஏன் அவாய்ட் பண்ணுறீங்க, ஏன் எல்லாரும் என்ன அவாய்ட் பண்ணுறீங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணுங்கிற மாதிரி நலன் வந்து பேசுகிறாங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம். நான் உங்களை ரொம்ப நம்பிட்டேன், அது என் மேலே உள்ள தப்பு தான். ஒருவேளை நம்ம ரெசிபி வந்து திருட வந்திருக்கோன்னு தெரிஞ்சிட்டாலோ என்னடா இது சத்திய சோதனையாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம நலனு. இல்லையே, அந்த விஷயம் வந்து யோசிச்சிருந்தா, நம்ம ரெசிபி வந்து திருடுறோன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயம் இந்த இடத்த கூட விட மாட்டா, வேறு ஏதோ தான் பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி நலன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல.
அப்போன்னு பார்த்து தமயந்தி பேசுகிறாங்க, இது சின்ன குருவி கொடுங்க, நான் எப்போதும் எங்கள் குடும்பம் இந்த மெஸ்ஸில் இருக்க வேலை பார்க்குறவங்க எல்லாரும் தான் நான் சொந்தம் பந்தம் நினப்பேன். ஆனால் உங்களை வந்து இந்த குருவி கூட்டுக்குள்ளே சேர்த்துட்டேன். நீங்கள் எதுவும் சொல்லாமல் பறந்து போயிட்டீங்க. திருப்பி வந்து இப்போ வரீங்க. 2 நாள் நல்லா பேசுறது, 3ஆவது நாள் வந்து மூஞ்சி காட்டுறது, திருப்பி வந்து சாரின்னு சொல்லிட்டு வர்றது, இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் யாரோ நான் யாரோ. எப்போதும் எனக்கு சொந்த பந்தம் இந்த மெஸ்ஸில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான். என்னோட சின்ன குருவி கூட்டில் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருந்தேன். உங்களையும் அந்த குருவி கூடுன்னு நினச்சி சேர்த்தது என் மேலே உள்ள தப்பு தான். அச்சச்சோ, சின்ன விஷயத்துக்கு தான் இவ்வளோ பெருசாக பில்டப் பண்ணுறாளா? அப்போனா நேத்தி சொல்லிக்காமல் போனதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஃபோன் அடித்தாலும் எடுக்கவே இல்லை, என்னை அவமரியாதைப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க இது சாதாரண விஷயம், உங்களுக்கு வேணால் சாதாரண விஷயமா இருக்கலாம், எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன காரணம்னு சொல்லாத வரைக்கும் நான் வாசல்லே தான் நிற்க போகிறேன்னு சொல்லி மெஸ் வாசல் வந்து நிற்கிறாங்க. 100 பேர் உள்ளே வராங்க, 100 பேர் வெளியில் போகிறாங்க. ஃபாஸ்ட்டாக வந்து காட்டுறாங்க. நைட் ஆகிடுது. நைட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு தமயந்தி வந்து கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க. திருப்பி வந்து கோவப்பட்டு தான் இருக்காங்க. சரிங்க, என்னை பிடிக்கலன்னா விட்டுருங்க, சாரிங்க, என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் மனசை கஷ்டப்படுற மாதிரி எதாவது நடந்துக்கிட்டா மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனே. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இனிமேட்டு நீங்கள் யாரோ நான் யாரோ, உங்களுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை. ஐயோ, இந்த இடத்துல இடம் இல்லைனா எப்படா நான் வந்து இங்கே சர்வே பண்ண முடியும்? சுப்பிரமணியன் கூட நான் அக்ரிமெண்ட் வந்து போட முடியும்? இது எல்லாத்துக்கும் ஆப் ஆகிடுதேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.